வணக்கம் நண்பர்களே. 52வது அதிகாரத்துல நாம கடைசி குறள் 520 இந்த குறளுக்கு வந்துட்டோம். 520வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இதையும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவருடைய பெரிய சிறப்பை நாள்தோறும் நாடுக மன்னனுக்கு சொல்ற யார நாடனுமா, நீ இதையெல்லாம் நீ சென்று கவனி அப்படிங்கிறாரு வள்ளுவர். எதை போய் பார்க்க சொல்றாரு? நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை. வினை செய்வான் அரசனை பற்றி சொல்லும்போது ஒட்டுமொத்தமான அந்த தொழிலாளர் வர்க்கம், தொழிலாளர்கள் எல்லாம் எல்லா இயங்கக்கூடிய எல்லா தொழில்களிலும் இயங்கக்கூடிய அந்த மக்கள், இவங்க இந்த மக்களை எல்லாம் நாடோறும் நாடுக மன்னன், நீ நாள்தோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாது உலர். என்ன சொல்றது? அந்த தொழிலாளர்களை நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த வினை செய்வான் கோடாமை, அந்த தொழில் செய்யறவன் அவன் ஒரு மனம் அவனுக்கு அவன் சஞ்சலம் இல்லாமல் இருந்தான் என்றால், வினை செய்வான் கோடாமை கோடாது உலக. உலகத்துல எந்த தொந்தரவும் இருக்காது. உலகம் நல்லா இருக்கும். நாம அந்த மாதிரிலாம் அதை செய்யாததுனாலதான் அரசாங்கங்கள் அந்த மன்னர்கள் செய்து சில காரியங்களை தொழிலாளிகளுக்கு எதிராக பல காரியங்கள் செய்திடும் பொழுது அந்த உலகமே கொண்டாடி பழங்க. அவன் ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவன் அந்த தொழில் செய்பவர்கள் அவங்கள அவங்க மனம் கோணாமல், அந்த கோணாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அவர்கள் அதற்கு செய்யணும். அதையெல்லாம் அந்த பணக்காரத்துவம், முதலாளித்துவம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நிலை வரும்போது அந்த தொழிலாளிக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு அப்படி சொல்லும்போது போராட்டங்கள் இன்னைக்கு அந்த ஒரு முதலாளித்துவ சர்க்காருடைய கை ஓங்கிக்கிட்டு இருக்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவில். எப்படி ஒரு இம்பீரியலிஸ்ட் சர்க்கார் அமெரிக்கான்னு இருக்கோ, அதுகிட்ட இருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு மோடி இங்க அதே இம்பீரியலிஸ்ட் சர்க்கார், இதே பணக்காரர்களுடைய ஆட்சி, எங்க பார்த்தாலும் இப்ப இன்னைக்கு பணக்காரங்க பணம் அதுதானே நடக்குது. பணக்கார தன்மை தானே இன்னைக்கு அதுல பணம் தான் இன்னைக்கு